வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம நடிகர் விஜய் சேதுபதி இதுவரைக்கும் நடித்த படங்கள்ல பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச பெஸ்ட்டான 10 படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பீஸா. விஜய் சேதுபதி நடித்த படங்கள்லேயே முதன்முறையாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இதுதான். 2012ஆம் ஆண்டில் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷனில் வெளியான இந்த படத்தில் விஜய் சேதுபதி, ரம்யா நம்பீசன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வெறும் 300 தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் அதிகமா வந்ததால தியேட்டர்களோட எண்ணிக்கை 300 இருந்து 600 அதிகமாச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்தை கன்னடம், ஹிந்தி, பெங்காலி அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படிங்கிற படம் விஜய் சேதுபதி நடிப்புல 2வது முறையா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இதுதான். இந்த படம் பாத்தீங்கன்னா பீஸா படம் ரிலீஸ் ஆன அடுத்த மாசமே இந்த படமும் ரிலீஸ் ஆச்சு. விஜய் சேதுபதி, காயத்ரி ஆகியோர் நடிச்ச இந்த படம் 2012 நவம்பர்ல ரிலீஸ் ஆச்சு. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல இந்த படத்தையும் ரீமேக் பண்ணாங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா சூதுகவும் 3வது முறையா விஜய் சேதுபதி நடிப்புல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் இதுதான். விஜய் சேதுபதி, அசோக் செல்வன் ஆகியோர் நடிப்புல 2013ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதியில இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியில பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு பீஸா, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம், சூதுகவும் அப்படின்னு அடுத்தடுத்து இந்த 3 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களா அமைஞ்சது. இந்த படத்தை பாத்தீங்கன்னா வெறும் 2 கோடி பட்ஜெட்ல தான் எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா 35 கோடி வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இந்த படத்தையும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற படம் நானும் ரவுடி தான். விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, நயன்தாரா ஆகியோர் நடிப்புல 2015ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. சூதுகவும் படத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ரம்மி, வன்மம், ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்னு அடுத்தடுத்து சில படங்கள் வந்து தோல்வி அடைஞ்சது. இந்த நிலையில விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல வெளியான இந்த நானும் ரவுடி தான் படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த படம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற படம் சேதுபதி. விஜய் சேதுபதி, ரம்யா நம்பீசன் ஆகியோர் நடிப்புல 2016ஆம் ஆண்டு வெளியான படம் தான் இது. இந்த படத்துக்கும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல விஜய் சேதுபதி மாசான ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சு அசத்தியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் தர்மதுரை. சீனு ராமசாமி டைரக்ஷன்ல 2016ஆம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் இது. இந்த படத்துல விஜய் சேதுபதி, தமன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜா இசையில இந்த படத்துல பாடல்களும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற படம் விக்ரம் வேதா. புஷ்கர் காயத்ரி டைரக்ஷன்ல 2017 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது. விஜய் சேதுபதி, மாதவன் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியோட நடிப்பு இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். பாக்ஸ் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 60 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் செக்க சிவந்த வானம். மணிரத்னம் டைரக்ஷன்ல 2018 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி, சிம்பு, அருண் விஜய், அரவிந்த் சாமி அப்படின்னு 4 பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. பாக்ஸ் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 90 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் 96. பிரேம்குமார் டைரக்ஷன்ல 2018ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது. விஜய் சேதுபதி, த்ரிஷா ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து மிகப்பெரிய அளவுல பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. முழுக்க முழுக்க காதல மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற படம் காத்து வாக்குல 2 காதல். விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல 2022 வெளியாகி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆன படம் தான் இது. விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா ஆகியோர் நடிச்ச இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. பாக்ஸ் ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 70 கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிற படம் விடுதலை பார்ட் 1. வெற்றிமாறன் டைரக்ஷன்ல 2023 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இது. இந்த படத்துல விஜய் சேதுபதி, சூரிய 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ இன்னும் விஜய் சேதுபதி வில்லனா நடிச்ச நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அது எல்லாத்தையும் நான் சொல்லல. இப்போ வந்து விஜய் சேதுபதி ஹீரோவா நடிச்ச படங்களை பத்தி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.